ஓகே ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ மறுபடியும் அடுத்த வீடியோவில் பார்த்துருக்கோம். என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா மறுபடியும் பார்த்தீங்கன்னா எகைன் வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிற டாப்பிக்கில் வந்து மறுபடியும் ஒரு சம் கேட்டிருக்காங்க. என்னென்னா ஃபஸ்ட்டு என்ன கேட்டிருக்காங்கன்னா, அட் வாட் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எ சம் ஆஃப் மணி டபுள்ஸ் இட் செல்ஃப் இன் 10 years இன் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். அதாவது ஒரு தொகை வந்து தனி வட்டி முறையில் 10 வருடத்தில் இரட்டிப்பாக வட்டி வீதம் என்னவாக இருக்கும். அது ஒரு அமௌண்ட் இருக்குன்னா அது 10 வருஷத்தில் வந்து டபுள் மடங்கு ஆகணும்னா அதோட ரேஷியோ என்னவாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேவா? அப்படிங்கிறப்போ நம்ம என்ன பண்ணோன்னா, நமக்கு தெரிஞ்ச ஒரே ஃபார்முலா காமன் அதுதான், எப்போதும் அதான் எழுதணும். ஸோ SI = PNR/100 அப்படின்னு போட்டுட்டு, ஸோ இப்போ என்ன கேட்டிருக்கான்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்கான்னா, மணி வந்து டபுள் ஆகுதுன்னு சொல்லியிருக்கான், இரட்டிப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்தான்னா, அந்த 2ன்னு சொல்லும்போது இரட்டிப்பாகன்னு சொன்னால் 2, அந்த 2 வந்து ஒன்று கழிச்சிட்டிங்கன்னா 1. ஸோ SIக்கு பதிலாக Pன்னு சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஓகேவா? சப்போஸ் 3 மடங்காக ஆகுதுன்னு சொன்னாங்கன்னா 3லேருந்து 1 கழிச்சு 2, அப்போ இந்த இடத்துல 2Pன்னு சப்ஸ்டியூட் பண்ணணும். இப்போ போட்டுட்டு என்ன பண்ணணும், இந்த PP கேன்சல் ஆயிரும். இப்போ ஆட்டோமேட்டிக்காக நம்ம என்ன வேணும், வட்டி வீதம் தான் கேட்டிருக்காங்க. ஸோ 6 மட்டும் இங்கிட்ட வச்சுங்க. அப்போ அந்த என்ன வரும், 100/n. ஓகேவா? இங்கிட்டு போச்சுன்னா n கீழே வந்துடும், 100 மேலே போயிடும். ஸோ என்னோட வேல்யூ எவ்வளோ, 10 years கொடுத்துருக்காங்க, அது நம்பர் ஆஃப் இயர்ஸ். ஸோ 100/10 போட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு 10 கிடைக்கும். ஸோ உங்களோட ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து எவ்வளோனா, வட்டி வீதம் வந்து 10%. ஓகேவா? சிம்பிள் மாடல் தான். அது ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த டபுள் ஆகல வரேன்னா, இப்போது என்ன அர்த்தம்னா, இப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்னால் நமக்கு தெரிஞ்சது என்ன அர்த்தம், ஸோ ஒரு அமௌண்ட்டோட ஒரு இனிஷியல் அமௌண்ட்டோட ஒரு வட்டி தான் இது. ஸோ அந்த அமௌண்ட் வந்து எப்படி இருக்குன்னா, இவங்க கொடுத்துருக்க பார்த்தீங்கன்னா மணி டபுள்ஸ் இட் செல்ஃப் இன் 10 years. ஓகேவா? அது 10 years, அதாவது டபுள்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. டபுள் ஆகுதுன்னா என்ன அர்த்தம்னா, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டோட இந்த பிஏ கூட்ட இனிஷியல் அமௌண்ட்டை கூட்டினா டோட்டல் அமௌண்ட் வரணும். அதாவது வட்டியோடு சேர்த்து டோட்டல் அமௌண்ட் எவ்வளோ, அசலோட வட்டியை கூட்டி மொத்த அமௌண்ட் சொல்கிறோம். இப்போ அமௌண்ட் வந்து டபுள் ஆகுதுன்னா என்ன அர்த்தம்னா, இனிஷியலோட டபுள் ஆகுதுன்னா எனக்கு 2P தானே அர்த்தம் அதோட வேல்யூ. ஓகே, அதாவது இனிஷியல் அமௌண்ட்டோட டபுள் ஆகுது, அதான் அவன் கொடுத்துருக்கான். அப்போ SI + P. இப்போ என்ன தெரியும், P அங்கிட்டு போச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக -Pன்னு வந்துடும். ஸோ SI = 2P - P = ஒரே சிங்கிள் P மட்டும் தான் வரும், அதாவது இனிஷியல் அமௌண்ட். ஸோ அதனால தான் நான் ஆரம்பத்தில் ஃபார்முலா எழுதும்போது SI = PNR/100 போட்டுட்டு SIக்கு பதிலாக Pன்னு சப்ஸ்டியூட் பண்ணேன். அதாவது 2ன்னு வந்தால் -1ன்னு போட்டுங்க சொன்னதுக்கான காரணம் அதுதான். ஓகே, தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். அவ்வளோதான், இந்த சம் முடிஞ்சது.